அந்த இன அழிவை எதிர்த்து இங்க தமிழ் மனித சமுதாயம் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்படுறதுனால பலன் எதுவும் இருக்கா? அதை இறைவன் அறிவான். ஆனா கலை யதார்த்தம் பொறுத்த வரைக்கும் இதனால பலன் எதுவும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு உலக நாடுகள், எத்தனையோ நாடுகள் இதற்கு எதிராக எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க, கண்டனத்தை பதிவு செய்யறாங்க. இருந்தும் இஸ்ரேல் இந்த போரை நிறுத்துற மாதிரி தெரியல. அப்படி இருந்தும் நம்ம ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தீமையை 3 விதமா தடுக்கணும். ஒன்னு கைகளால, இரண்டாவது நாவால, மூன்றாவது மனதால. அப்ப இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கைகளால தடுத்து நிப்பாட்ட முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. அப்ப இரண்டாவதாக நம்மளுடைய நாவால இந்த எதிர்ப்பை நம்ம தெரியப்படுத்தணும். சோ அந்த விதமாக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அடுத்ததாக இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் விவகாரம் குறித்து தீர்வு தான் என்ன அப்படின்னா, 1990கள் வரைக்கும் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே கிடையாது. அதன் பிறகு அமெரிக்க, ஐரோப்பியாவோட உதவிகளால யூதர்கள் குடியமர்ந்து அங்க உள்ள சொந்த நாட்டு மக்களையே அகதிகளாக்கி அவர்களை துரத்தி மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை உள்ளாக்கி அந்த பகுதியை அவங்க பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இவர்களுடைய நோக்கம் கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவின் கீழே இவங்க செயல்படுறாங்க. அந்த அஜெண்டா என்னன்னாக்கா, அந்த பகுதியில ஒரு அராஜக அரசாங்கத்தை நிறுவுவதுதான் இவரோட நோக்கமாக இருக்கு. அப்ப இந்த அராஜக அரசாங்கத்திற்கு எதிராக இன்றைய வரைக்கும் குரல் கொடுத்து இன்றைய வரைக்கும் அந்த களத்துல இந்த பலஸ்தீன் மக்கள் நிக்கிறாங்க. அவர்களுக்கு இறைவன் அவங்க மன உறுதியையும் ஈமான உறுதியையும் அதிகமாக்க நம்ம எல்லாரும் இறைவன் இடத்துல பிரார்த்தனை செய்வோம். நம்ம எவ்வளவோ வீடியோக்கள் பார்த்திருக்கோம். அந்த மக்சதில் குதுஸ் பள்ளிவாசல்ல ரமலான்ல ஈகை பெருநாள் அவங்க தொழுவாங்க, குண்டுகள் வீசப்படும், ராணுவர்கள் பிடிச்சிட்டு போவாங்க. இருந்தும் அதை பொருட்படுத்தாம அவங்க தொழுகை நிலைநாட்டுவாங்க. அப்ப அந்த ஈமானி அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு எங்க இருந்து வருது? அந்த தியாக உணர்வு அவங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னா, வரலாற்றுல கர்பலா என்னும் பாலைவனத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் அநீதிக்கு எதிராக தங்களுடைய 70 பேர் கொண்ட ஒரு சிறிய குழு அங்க அநீதிக்கு எதிராக நீதியை நிலைநாட்டினாங்க. சோ அந்த ஒரு இதுக்காக இன்றைக்கு இவங்க மிகப்பெரிய அந்த அநீதிக்கு எதிராக இவங்க அந்த களத்துல நிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் இறைவன் பார்த்துட்டு தானே இருக்கான். இந்த ஒரு இணையழிவை இறைவன் பார்த்துட்டு இருக்கான். ஏன் ஒன்னும் இறைவன் தடுத்து நிப்பாட்டல அப்படின்னா, இது இறைவன் நமக்கு வைக்கக்கூட ஒரு சோதனையாக இருக்கு. ஏன்னா அந்த பலஸ்தீன் மக்கள் தங்களோட உயிரை கொடுத்து ஷஹீதோட அந்த அந்தஸ்தை அடைகிறாங்க. ஆனா பிற மக்கள் இந்த விவகாரத்தை எப்படி அணுகுறாங்க அப்படின்னு இறைவன் நமக்கு வைக்கக்கூடிய ஒரு சோதனை தான் இந்த பலஸ்தீன் விவகாரம். ஏன்னா நம்ம இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தான அஹ்லுல் பைத்துக்கும் நம்ம மிகப்பெரிய ஒரு அநீதியும் துரோகத்தையும் நம்ம விளைச்சிட்டோம். அது என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களிடம் 2 விட்டு செல்கிறேன், ஒன்று குர்ஆன், மற்றொன்று அஹ்லுல் பைத். அப்போ இந்த அஹ்லுல் பைத்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம். அதை இந்த சமுதாயம் அதை மறைத்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு அந்த குடும்பத்தை இன்றைய வரைக்கும் இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் விவகாரத்திலும் அந்த குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய இறுதி மனிதருள் புனிதரான இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தான் இதற்கு ஒரு தீர்வாக இருக்க முடியும். ஏன்னா அப்படிதான் நமக்கு அந்த முன்னறிவிப்புகள் சொல்லுது. இது இஸ்லாத்தோட ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கு. எப்படி இந்துக்கள் புராணங்கள்ல கல்கி அவதாரம் வருதோ, கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையான கிறிஸ்து மீண்டும் வருகிறாரோ, அது போல முஸ்லீம்களின் மத நம்பிக்கையாக இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஏன்னா அவர்கள் தான் அந்த அரபிய பாலைவனத்துல அமைதியை நிலைநாட்டுவாங்க அப்படின்னு நம்ம பல ரிவாயத்துகள் பார்க்கிறோம். மேலும் ஒரு குர்ஆன் வசனம் என்னன்னா, அல்லாஹ் கூறுகிறான், எவர் ஒருவர் ஒரு மனிதரை கொல்கிறாரோ அவர் ஒட்டுமொத்த மனிதையும் கொன்றவர் ஆவார். எவர் ஒருவர் ஒரு மனிதனை வாழ வைக்கிறாரோ அவர் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வைத்தவர் போன்றவர். அப்ப இஸ்லாம் ஒருபோதும் தீவிரவாதத்தையும் வன்முறையையும் வயலண்ட் ஆக்டிவிட்டிஸையும் தூண்டுவதில்லை. எப்படி எல்லா தரப்பினர்களும் இருக்கக்கூடிய சில கடும் போக்குவாதிகள் சில தவறான புரிதல்கள் இருக்கிறாங்களோ, அது மாதிரி இஸ்லாத்திலும் சில தவறான புரிதல்கள் இருந்து கொண்டு இன்றைக்குள்ள இளைஞர்களை வழிகெடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான வன்முறை ஆக்டிவிட்டி செய்யறாங்க. நம்ம எவ்வளவு வீடியோக்கள் பார்த்திருப்போம். ஹாஸ்பிட்டல்ல குண்டு வைக்கிறாங்க, பள்ளிவாசல்ல குண்டு வைக்கிறாங்க, பொது இடங்களை குண்டு வைக்கிறாங்க. இன்னும் அவங்க இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்றாங்க. இது இஸ்லாம் ஒருபோதும் இந்த மாதிரி வழி காமிச்சு தரல. இது அவர்களோட தனிப்பட்ட அந்த புரிதலின் விளைவாக தான் இது அமைத்தல. அப்ப இஸ்லாம் அசல் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம்ங்கறாங்க. இன்னும் ஒரு நபர் கேட்கிறாங்க, இஸ்லாத்தோட உயர்ந்த பண்பு என்ன அப்படின்னு கேட்கிறப்போ, பசித்தவர்களுக்கு உணவளிப்பதும் முன்பின் தெரியாதவர்களுக்கு சலாம் கூறுவதும் அப்படிங்கிறாங்க. அப்ப இஸ்லாம் இந்த மாதிரியான ஒரு இதை தான் நமக்கு வலியுறுத்துது. சமத்துவம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், இதை தான் இஸ்லாம் வலியுறுத்துது. ஸோ இம்மாதிரியான இஸ்லாத்தை நம்ம நம்மளோட வாழ்விகளில் நம்ம இதை சரி செஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த வரலாற்று நிகழ்வு சிறப்புற அமைந்ததற்காக இறைவனுக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இன்னைக்கு பல இஸ்லாமிய நாடுகள்ல கூட இதை பத்தி பேசுறதுக்கு பேச்சுரிமை கிடையாது. இதை பத்தி பேசினா நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த இந்திய அரசாங்கத்துல நமக்கு இதுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். நம்ம இந்திய அரசாங்கத்திற்கும் இந்த ஆர்ப்பாட்டம் முழு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறைகளுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்.
மேலும் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் ஜமாத்தார்களுக்கும் உலமாக்களுக்கும் அரசியல் கட்சி சார்ந்த நிர்வாகிகளுக்கும் நம்முடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இத்துடன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு பெற்றுக் கொள்வோம். வாஹிர்தவானா வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.